எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 6வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 6வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டிஃபைன் சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் தி யூனிட். சஸ்பெண்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா பாருங்கள், சஸ்பெண்டன்ஸ் என்பது ரியாக்டன்ஸினுடைய தலைக்கு விகிதமாகும். இதை நம்ம என்னன்னு சொன்னால் பி என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய அலகு மோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சஸ்பெக்டன்ஸ்னால் என்னென்னா ரியாக்டன்ஸினுடைய தலைக்கு விகிதம் தான், ரைட்டா? இது என்ன லெட்டரில் சொல்கிறோன்னா பி என்ற லெட்டரால் சொல்கிறோம். என்ன யூனிட்னா மோ. இது 6வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சினா என்னென்னா F1 = FR - R divided 4πL. F2 = FR + R/4πL. ரெண்டுமே சமம் தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மேலே மைனஸ் இருக்குது, கீழே ப்ளஸ் இருக்குது. மனப்பாடம் பண்ணிங்க. 7வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் என்ன, ரைட் எனி 2 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 3-phase சர்க்கியூட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3-phase சர்க்கியூட்னா என்ன மீனிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3-phase பவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது சிங்கிள் பேஸ் பவர் ஆனது பல்சேட்டிங் தன்மை கொண்டது. 3-phase பவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்ன நடக்கும், சிங்கிள் பேஸ் பவர் பல்சேட்டிங் தன்மையாக இருக்கும். 3-phase மோட்டாருக்கு சிங்கிள் பேஸ் மோட்டாரை விட பவர் ஃபேக்டர் மற்றும் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? 2 சிக்னிஃபிகண்ட் ஆஃப் தி 3-phase சர்க்கியூட். அப்போ 3-phase பவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது சிங்கிள் பேஸ் பவர் எப்படி இருக்கும், பல்சேட்டிங்காக இருக்கும். 3-phase பவர் மோட்டார் சிங்கிள் பேஸ் மோட்டாரை விட பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இப்போ 8 கொஸ்டின் ஓகே ஆயிடுச்சிங்களா? இந்த 8 கொஸ்டினை தரவாக படிங்க. இந்த 8 கொஸ்டின் 5 கொஸ்டின் கண்டிப்பாக வரும் போர்டு எக்ஸாம்.